கிடைத்துள்ள அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலிகள் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலிகள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலிகள் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையமானது தற்போது தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலிகள் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலிகள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு வாரத்தில் தமிழக தலைமை செயலாளர் டிஜிபி பதிலளிக்க உத்தரவானது பிறப்பித்துள்ளது. ஒரு வாரத்திற்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலிகள் தொடர்பாக தேசிய உரிமை ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு வாரத்தில் தமிழக தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பான விவகாரத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் செய்தித்தாள்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் செய்தித்தாள்களில் வெளிவந்த தகவல் உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் இது மிக ஒரு தீவிரமான மனித உரிமை மீறிய செயல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக தலைமை செயலாளர் டிஜிபி மற்றும் தமிழக அரசிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் முதல் தகவல் அறிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை, யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன உள்ளிட்ட விவரங்களை அந்த அறிக்கையில் இடம்பெற்று இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஜூன் 21 வெளியான அந்த தகவலின் அடிப்படையில் இந்த தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.